கடைசி வீடியோவில் வந்து க்யூபை வந்து நம்ம ஏரோ கீஸ் மூலமாக வந்து மூவ் பண்ணியிருந்தோம். கீபோர்டு இருக்க ஏரோ கீஸ் மூலமாக. இந்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்னா ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம க்யூபை வந்து மூவ் பண்ணுவோம். இது வந்து மொபைலில் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொபைலுக்கு ஜாய்ஸ்டிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு விண்டோ போய்க்கிங்க. அடுத்து பேக்கேஜ் மேனேஜர் போய்க்கிங்க. பேக்கேஜ் மேனேஜரில் ஜாய்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இந்த அசட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கல. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ண பின்னாடி அசட்ஸ் ஃபோல்டரில் வந்து இந்த பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த அசட்ஸை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்பிள் ஃபோல்டரில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸாம்பிள் சீன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்பிள் சீனில் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி கோடெல்லாம் ரிட்டர்ன் பண்ணி ஜாய்ஸ்டிக்கு ஆட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சீன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஜாய்ஸ்டிக்கை ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். பால் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுது. அப்புறம் அப்வே டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறேன், டவுன்வே டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறேன். இப்போ ஜாய்ஸ்டிக் தகுந்த மாதிரி பாலோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து பாலை வந்து பிளேயராக எடுத்திருக்காங்க. ஜாய்ஸ்டிக் தகுந்த மாதிரி பாலோட பொசிஷன் வந்து மாறிட்டுருக்கு. இப்போ எக்ஸிட் பண்ணிடலாம். இதில் நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா கேன்வாஸில் இருக்க வேரியபிள் ஜாய்ஸ்டிக், இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளேயர், இந்த பால் கூட ஒரு ஸ்கிரிப்ட் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஸ்கிரிப்டும் வந்து ஜாய்ஸ்டிக் பிளேயர் எக்ஸாம்பிள்ங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஸ்கிரிப்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேரியபிள் ஜாய்ஸ்டிக்கை வந்து காப்பி பண்ணி நம்ம யூனிட்டி சீனில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வேரியபிள் ஜாய்ஸ்டிக்கை காப்பி பண்ணிக்கலாம். நம்ம யூனிட்டி சீனுக்கு போயிடுவோம். இப்போ ஒரு கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி யூஏயில் கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணிடுங்க. இந்த கேன்வாஸில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. வெளியே பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த வேரியபிள் ஜாய்ஸ்டிக்கை கேன்வாஸ்குள்ளே மூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக் வந்து யூனிட்டி சீனில் அட்டாச் ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி ஸ்கிரிப்டை அட்டாச் பண்ணுறோம். பிளேயர் சூஸ் பண்ணிக்கலாம். மூவ் ஸ்கிரிப்டை அன்செக் பண்ணிடலாம். நம்மளுக்கு மூவ் ஸ்கிரிப்ட் தேவையில்லை. கீழே வந்து ஆட் காம்பனண்ட்டில் ஜாய்ஸ்டிக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து ஜாய்ஸ்டிக் பிளேயர் எக்ஸாம்பிளுங்கிற ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்பீடை நம்ம வந்து 0லேருந்து 0.5 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுவோம். அதுக்கு பின்னாடி ஜாய்ஸ்டிக் ஆப்ஜெக்டை வந்து ட்ராக் பண்ணி வேரியபிள் ஜாய்ஸ்டிக் ஃபீல்டில் வந்து ட்ராப் பண்ணிடலாம். பிளேயர் சூஸ் பண்ணி ஜாய்ஸ்டிக்கை வந்து வேரியபிள் ஜாய்ஸ்டிக் ஃபீல்டில் ட்ராக் பண்ணிடலாம். அதே மாதிரி பிளேயர் கூட ரிஜிட் பாடி அட்டாச் ஆகிருக்கு. பிளேயரை ட்ராக் பண்ணி ரிஜிட் பாடியில் ட்ராப் பண்ணிடலாம். இதுக்கு பின்னாடி என்ன பண்ணோன்னா ஸ்கிரிப்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸ்கிரிப்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பீடுங்கிற வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேரியபிள் ஜாய்ஸ்டிக்கையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா ரிஜிட் பாடி இருக்குது. நம்ம இந்த கோடில் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு இந்த கோடோட லாஜிக் தெரியணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். நம்ம கோடில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட் இந்த கோடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் யூனிட்டி ப்ராஜெக்ட் போய்க்கலாம். இப்போ வந்து நான் ப்ளே பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். அப்புறம் வந்து சீனை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் வியூ நல்லா கிளியராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாய்ஸ்டிக்கை வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறேன். க்யூப் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறேன். க்யூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. அதே மாதிரி அப்வே டைரெக்ஷனுக்கு கொண்டுட்டு போகிறேன். க்யூப் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுது. மறுபடியும் ரைட் சைடு கொண்டு வர்றேன். இப்போ ஜாய்ஸ்டிக்கு தகுந்த மாதிரி க்யூபோட பொசிஷன் வந்து மாறிட்டுருக்கு. க்யூபோட டைரெக்ஷன் வந்து மாறிட்டுருக்கு. இந்த ஜாய்ஸ்டிக் வந்து மொபைலில் ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
மொபைலில் வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த ஜாய்ஸ்டிக் வேரியபிள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறேன். இப்போ ஜாய்ஸ்டிக் தகுந்த மாதிரி க்யூப் வந்து தன்னோட டைரெக்ஷனையும் பொசிஷனையும் மாற்றிட்டுருக்கு. நம்ம பெருசாக எந்த எஃபர்ட்டுமே போடல. ஜாய்ஸ்டிக்கும் ஸ்கிரிப்டையும் காப்பி பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.